இன்னைக்கு சாயங்காலம் கடைசி உலகப்போர் ரைட் கடைசி உலகப்போர் படத்தோட ட்ரெய்லர் விடுறேன்னு சொன்னாங்க. விட்டாங்களா என்னன்னு தெரியல, பார்ப்போம். ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு. விஜய் சேது பிக் பாஸ் இனிமேல் அவர் தானே அருமை. சந்தோஷம். நம்ம பாயிண்ட்டுக்கு போயிடும், நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை அது. இப்போ ஆதி எங்கப்பா விட்டுட்டீங்களா விடலையா தெரியலையே. கடைசி உலகப்போர் ட்ரெய்லர் போட்டாச்சு. ஐயோ என்ன 36 நிமிஷமா? ஓ மை காட், 36 மினிட்ஸுக்கு வந்துருச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இப்போ பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன்ல. ஏன்னா அவரோட தமிழ். சரி, ஃபஸ்ட்டு இந்த ட்ரெய்லர் பார்த்துருவோம். பரவாயில்ல, 46,000 பேர் பார்த்துட்டாங்க 37 நிமிஷத்தில். சீனா ரஷ்யா இருப்பா வரேன் இல்லை, இப்படி வச்சுட்டு பார்த்தா தான் எனக்கு. இங்கே போ, இங்கே வா. சீனா ரஷ்யா மற்றும் 72 நாடுகள் இணைந்து ஐநா சபைக்கு மாற்றாக ரிப்பப்ளிக் எனும் புதிய கூட்டமைப்பை உருவாக்கி உள்ளன. செஸ்ல கிங்கோட குயினுக்கு தான் பவர் அதிகம். என்னோட அடுத்த கிங் ஒரு குயின். ஆனா இந்த கிங் குயின் இதெல்லாம் எப்போ எங்க நகரணுங்கிறத ஆர்டரவன் தான் முடிவு பண்ணணும். எல்லாம் என் பிளான் படி கரெக்டா போயிட்டு இருந்துச்சு. ஆனா அப்பதான் குறுக்க வந்தான் அந்த தமிழ். அவன் அவ்வளவுதான், அவன் இறந்துட்டான்னு நினைச்சுக்கிட்டு நீ கடந்து போய்தான். என்னை தேடி தமிழ் கண்டிப்பா வருவான். ஜாஸ்தி இருக்கணும் கொடுப்பியா, கம்மியா இருக்கணும் கொடுப்பியா? கம்மியா இருக்கிறவங்களுக்கு கம்மியா இருக்கணும் தானே கொடுக்கணும். நாட்டில் கம்மியா இருக்கிறது யாரு? பணக்காரன் மட்டும் தானே. அவனுக்கு தானே எல்லாம் போய் சேரணும். காமராஜர் காப்பகத்தில் வளர்ந்த தமிழரசன் என்பவர் தீவிரவாதியாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார். ஜன்னலை திறந்து உங்க அப்பா செத்துட்டாருன்னு மட்டும் சொல்லி பாரு. இங்க இருக்கிற மொத்த கும்பலும் போய் எதிர்கட்சியில் சேர்ந்துருவானுங்க. நம்ம சரண்டர் ஆகக்கூடாது சார். என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இதுல போராட நான் ரெடியா இருக்கேன் சார். எங்களை அடிமையாக்கணும்னு நினைச்சா அவங்களுக்கு இதான் நிலைமை. தற்போது கிடைத்துள்ள முக்கிய தகவலின்படி அண்ணா சாலையில் உள்ள பல கட்டடங்களில் குண்டுகள் விழுந்ததில் கட்டட கடைசி உலகப்போர் பயங்கரமா. அது நம்ம ஹிப்ஹாப் ஆதி ஜாலியாக ஒரு எப்படி சொல்லிட்ட காமெடி சென்ஸ் அதிகமாக இருக்கும் அவருக்கு. அவரோட படங்கள் நல்ல ஒரு காமெடி இருக்கும், ப்ளஸ் அப்பப்போ ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் படம் அதிகமாக இருக்கு இல்லையா. எமோஷனல் இருக்கும், எல்லாமே இருக்கும், லவ் இருக்கும், பாட்டு இருக்கும், பாட்டெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். பட் ஆனால் இந்த படம் கடைசி உலகப்போர் அப்படிங்கும்போது ஏதோ ஒரு டைலாக் வரல, எங்களை அடிமைப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா இப்போ தாண்டா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமாக இருக்கும். ஃபுல் ஆக்ஷன் சீக்வன்ஸ்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு அப்புறம் ஒரு ஆக்ஷன் என்னாலே என்ன ஆக்ஷன் பயங்கரமாக பண்ணுடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா எங்கேயுமே ஹிப்ஹாப் பாதி இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு ஹிப்ஹாப் பாதி நான் எங்கேயுமே பார்க்கல. ஏன்னா டோட்டலாக பயங்கரமான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு போர் வீரன் இருப்பார் இல்லையா, அந்த அளவுக்கு ஒரு கட்ஸோட ஃபிட்டு, உடம்பு ஃபிட் அது மாதிரி இல்லை, பட் ஆனால் அந்த ஃபேஸில் அந்த ஒரு கட்ஸோட அந்த வெறியோடு இருக்கிறாரு. ஸோ ஒரு சீன் காலை எட்டி உதைப்பார், அந்த சீன்லாம் செம்ம பஞ்சு. ஸோ சூப்பராக இருக்குது. அவர் ஆக்ஷன் நல்லா ஆப்டாகுது, நல்லா உட்காருது ஆக்ஷன் இல்லையா. ஓகே சூப்பர். அந்த ஹீரோயின் அவங்க நட்பே துணைன்னு நினைக்கிறாங்க. அந்த படத்துலேருந்தே அவங்க 2-3 படத்துலப்பா தொடர்ந்து அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கெமிஸ்ட்ரியும் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு. ஆஸ்யூஷுவல் சொல்லவே வேணாம், நம்ம நட்டி அவர்கள் தான் வில்லன். அது ஒரு டைலாக் கூட நம்ம ஹிப்ஹாப் பாதி சொல்லியிருப்பார். ஒரு டைலாக் ஒரு இடத்துல இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் எழுதும் போது இந்த ஒரு கேரக்டர் எழுதும்போது நான் நட்டி சாரை மைண்டில் வச்சு தான் எழுதினேன். ஏன்னா அவர் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதே மாதிரி தான் அந்த படத்தில் அவர்கிட்ட கால்ஷீட் வாங்கி பண்ணிட்டாங்க. ஸோ அவரும் சொல்லவே வேணாம், அவர் எப்படி எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அவ்வளோ அருமையாக பண்ணிட்டு போயிடுவார். ஸோ இந்த படத்துலேயே பயங்கரமான வில்லத்தனமான ஒரு கேரக்டர் தான் பண்ணிகிட்டு இருக்காரு. சொல்லுவார் பார்த்தீங்களா, ஒரு கேமில் கிங்கு தான் பெஸ்ட் நினைப்பாங்க, பட் ஆனால் கிங்குக்கு விட அதிகமாக பவர் இருக்கிறது கியூனு தான், பட் என்னுடைய அடுத்த கிங்கு கியூனு தான் அப்படிங்கிற மாதிரி
அந்த டயலாக்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ ஓவராலாக எனக்கு இந்த கடைசி உலகப்போர் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி எப்படா வரும் அப்படின்னு பார்த்ததுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. லாஸ்ட்டு படமே வீரன் தான் நினைக்கிறேன்ல. ஸோ அந்த படம்லாம் ரொம்ப ரசித்து பார்த்தோம். அதில் ஒரு பாட்டு கூட நான் ஒரு ஷார்ட்ஸ் விட்டதில் எனக்கு ரொம்ப வைரலாக போயிடுச்சு. அந்த ஒரு ஷார்ட்ஸு நம்ம சேனல்லே அதுதான் பயங்கரமாக வைரலாக போயிட்டுன்னு வச்சுங்களேன். மற்றபடி அவரோட நடிப்புக்கு பயங்கரமான ஒரு வெறியன். ஸோ அவரோட தமிழ் ரேப்புக்கு அவர் வெறியன் இல்லாத தமிழர்களே யாரும் இருக்க முடியாது. ஏன்னா ரேப் அப்படிங்கும்போது ஹிந்திங்க இங்கிலீஷ் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இருந்த இடத்துல போயிட்டு இன்றைக்கி ரேப் அப்படின்னாலே அது தமிழ்லேயே அவ்வளோ சூப்பராக பண்ண முடியும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு அடித்தளம் போட்டார் அவர் தான். இன்றைக்கி நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. அப்படி இருந்தாலும் பயங்கரமான ஒரு டேலண்ட் இல்லையா? தமிழில் வந்து அவ்வளோ சூப்பராக அந்த வார்த்தைகள் போட்டு கடன்னு வாசிக்கிறனால அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது, யாராலையும் பண்ண முடியாது. ரொம்ப யூனிக்கான ஒரு டேலண்ட்டு. ஸோ அது நம்ம ஹிப்ஹாப் ஆதிக்கிட்டே இருக்குது. ரொம்ப ஆல் த பெஸ்ட் ஹிப்ஹாப் ஆதி. உங்களுக்கு இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் கிட்ட ஆகணும் அப்படின்னு கடவுளை விட்டுட்டு நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீட்டில் திரும்ப சந்திச்சுட்டே இருக்கிறேன். என்னோட இந்த யதார்த்தமான ஒரு ரியாக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுவீங்க, லைக் பண்ணுங்கள். அதெல்லாம் பிடிச்சிருந்தா நீங்களே பண்ணுவீங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக பண்ணுவீங்க நம்பிக்கையோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோ திரும்ப சந்திக்கிறேன். பாய்.